கர்னல் சார் நீங்கள் நினைக்கிறேன். கர்னல் ஹரிஹரன் சார் நீங்கள் சொன்னீங்க இதில் இந்த பாகிஸ்தான் இராணுவத்தின் தலையீடு இருக்கிறது. அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெனரல் முனீர் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கூறியது போலவே இந்த ஊடுருவல் காலம், அந்த பனிப்பொழிவு, அதன் பின்னர் அந்த ஊடுருவல் காலம், இது இப்போதைக்கு அந்த காலங்கள் இருக்கிறது என்பதால் அந்த கூடுதல் அந்த 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 பாகிஸ்தான் தளபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, நம்ம அந்த ஆர்டிகிள் 370 ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகு அங்கே ஒரு மிகப்பெரிய தாக்குதலோ அது எதுவும் நடக்காமல் ஓரளவு அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் இத்தகைய ஒரு தாக்குதலை எதிர்பார்க்காம இருந்துட்டாங்களா சார்? அது எதிர்பார்க்காம இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க, நான் அதை மறுக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா 2024 22 இருந்து குறைந்து வருது. சரி. அந்த தீவிரவாதிகளின் தாக்குதல் குறைஞ்சிட்டே வருது. சரி சரி. ஆமா. அதனால இது ஆர்டிகிள் 370 ஒரு ராலியிங் பாயிண்ட், அதாவது ஒருங்கிணைக்க மக்களை தட்டி எழுப்பும் ஒரு அரசியல் செய்கை தான் இது. இது தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். நான் கேட்டது ஆர்டிகல் 370 ரத்தால ஒரு பெரிய எதிர்ப்போ தாக்குதலோ நடக்கும்னு இவங்க எதிர்பார்க்காம இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தான் நான் கேட்டேன். அது போதிய பப்ளிக் இருந்தாக்க, சப்போர்ட் இருந்தாக்க, அது தீவிரவாதிகள் தாக்கியிருப்பாங்க. ஓ சரி சரி. அது ஏனெனில் முக்கியமான ஒரு மாறுதல். காஷ்மீரை விட்டு வெளி மாநிலங்கள் 70,000 பேர் வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த 370 ரத்து பிறகு 20,000. ஆமா, 2019 பிறகு 2019 அந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுகிறது. அதற்கு பின்னர் இந்த ஒரு 6 ஆண்டுகள்ல ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய எதுவும் அசம்பாவித சம்பவங்கள் நடக்கல. அதனால மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்க, ஏத்துக்கலாமா? அப்படி இல்லைங்க. லாஸ்ட் பாத்தீங்கன்னா கத்ரால ஒரு பஸ் மேல அட்டாக் பண்ணாங்க லாஸ்ட் இயர் அக்டோபர். சரி. அந்த பஸ் விழுந்துடுச்சு வேலையில. விழுந்து கத்ராங்கத்து தெற்குல இருக்கு. அங்க ஒருத்தர் தான் செத்தார். சரி சரி. இந்த மாதிரி பெருமளவு தாக்குதல் நடத்தல. அத அந்த டைம்ல அதுக்கு ஆன கடினமான தாக்குதல்களை பதிலடி கொடுத்துருக்கணும். சரி. ஹரிஹரன் சார், நான் பேசுறது அதாவது நீங்க ஏற்கனவே இலங்கை மற்றும் இந்த வங்கதேசம், மியான்மர் இது போன்று தெற்காசிய நாடுகளில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்களின் நடவடிக்கைகளை ஒடுக்குவது மற்றும் அதில் என்ன சிக்கல் என்பதை நீங்கள் இராணுவ ரீதியாகவும் புலனாய்வு ரீதியாகவும் நீங்கள் அறிந்திருக்கீங்க. ஆனால் இந்த ஜம்மு காஷ்மீர் சிக்கல்ங்கிறது சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே அந்த பிரிவினைக்கு பிறகு தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் அது நீடித்து கொண்டே இருக்கிறது. இது போன்ற தாக்குதலில் அப்பாவி மக்கள் தொடர்ந்து உயிரிழந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் அந்த கால அவகாசமானது கொஞ்சம் தள்ளி போவதே தவிர மற்றபடி தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்களை முழுமையாக எப்போது அதை நிறுத்த முடியும், அமைதி திரும்பும் சார்? நீங்கள் பல நாடுகள் பல பிரச்சனைகள் பார்த்துருக்கிறீங்க. பல கிளர்ச்சி குழுக்கள், இராணுவ ஆயுத குழுக்கள் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை அதை ஒடுக்கும் அந்த புலனாய்வு பிரிவில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ஆனால் இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையில் தொடர்ச்சியான இது போன்ற ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு அப்பாவி மக்களுக்கான அந்த தாக்குதல் பலி இருக்குது. இதுக்கு பாகிஸ்தானை மட்டுமே காரணமாக சொல்ல முடியுமா சார்? பாகிஸ்தான் இந்திய உறவு சீர்பட்டால் ஒழிய இது முடியாது. அது பாகிஸ்தான் இந்தியா உறவுல பாகிஸ்தான் அதை காஷ்மீர் பிரச்சனைய முக்கியமாக ஒரு சென்டர் பீஸ்னு சொல்வாங்க, அந்த மாதிரி உபயோகிக்கிறாங்க. அதனால அது அவ்வாறு யூஸ் பண்ணும்போது தொடர்ந்து தான் இந்த தீவிரவாதத்தை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்றாங்க. அதனால நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? முன்னால
முன்னால பேச்சுவார்த்தைகள் இருந்தது. சரி. இப்போ அந்த பேச்சுவார்த்தைகளே இப்ப இல்ல, முறிஞ்சிடுச்சு. புரிஞ்சுது. பாகிஸ்தானுடன் பேச்சுங்கிறதே இல்லை. பாகிஸ்தானும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இல்லை, அரசியல் சூழ்நிலை. அதனால இது நாம அதை எதிர்பார்ப்பது சீக்கிரம் முடிஞ்சிடும். போதும் இல்லாத அந்த தீவிரவாத இயக்கங்கள் செயலிழக்க செய்ய வேண்டும். அதை பாகிஸ்தான் ஒத்துழைத்தால் தான் செய்ய முடியும். இல்லைன்னா போர் நிகழ்த்தணும். போர் நிகழ்த்தி முழுமையாக அவங்களை தீர்க்கணும்.